அனைவருக்கும் வணக்கம். ஆண்டிக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை முறை பழனிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மட்டுமல்ல, கோவிலில் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கு. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனி 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில் தான் தமிழகத்தில் முதலாக வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாரதர் கொடுத்த கனியே தனக்கு தராததால் கோவித்து வந்து இங்கு முருகன் அமர்ந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காரு. முருகன் விடாபிடியாக இந்த தலத்திலேயே இருக்க விரும்பதாக சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்டு ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே மூன்றாவது படை வீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை. இவர் சிவரின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாகவும் அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றப்படுது. முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவிட சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்துல சந்தன காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததான இன்னொரு தகவலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இருமலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க.
போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வமாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. அவரை தரிசிக்க நம்ம வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்புகளோ அத்தனை சிறப்புகளும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வது சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் உண்டு. மலையே மருந்தாக அமைந்த மலை பழனிக்கு திருஆவினங்குடி, தென்பொதிகை என 2 பெயர்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் ஒரு சிறிய பெட்டி வைத்திருக்கிறதாகவும் அந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சுப் பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் அந்த 9 விதமான நச்சுப் பொருட்களும் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காரு. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்று கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தால் கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையே தற்போது பழனிமலை முருகனாக நமக்கு காட்சி தரதாக சொல்லப்படுது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலையிலேயே அமைத்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் கோவில் மூலவர் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுது. விழாக்களை பொறுத்த வரையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறதாகும். வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வழிபாடு செய்ய ஏற்ற வகையில் பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசன வழிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டார். பின்னர் அடுத்த அபிஷேகம் வரையும் மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சார்த்துறதாக சொல்லப்படுது. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.